நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஃபார் நான் ரெக்கர்சிவ் அதாவது அல்காரிதம் அனாலிசிஸோட ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு டாபிக். நான் ரெக்கர்சிவ் என்னென்னா ரிப்பீட்டடாக வந்து நம்ம ஒரே வேலையோ கால் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜஸ்ட் லூப்பிங் மட்டும்தான் கால் பண்ணுவோம். ஓகேவா? இனிஷியல் அண்டு ஃபைனல் வேலையோ கொடுத்துருவோம். கண்டிஷன் வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் ஒரே மாதிரியாக நான் ரெக்கர்சிவ் வந்து இருந்தால் மட்டும்தான் கரெக்டான அல்காரிதம். இதில் வந்து ஃபைவ் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்து என்னென்னா டிசைடட் ஆன் ஏ பேராமீட்டர் இண்டிகேட்டிங் ஆன் இன்புட் சைஸ். நான் என்ன இன்புட் சைஸ் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? அதனால தான் சார் இந்த இன்டர்மோஸ்ட் looping statement. Okay, basic operation executed depends only on the size of an input. If it also depends on some additional property of test case efficiency, have to individuation separately. தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா பேசிக் ஆப்ரேஷனை எத்தனை தடவை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அதான் சொல்லியிருக்கோம். இதில் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சைஸ் ஆஃப் ஆன் இன்புட் இருக்குது. ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா செட் அப் சம் எக்ஸ்பிரஸிங் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அல்காரிதம் பேசிக் ஆப்ரேஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம்னா எத்தனை தடவை நம்ம அந்த அல்காரிதத்தோட ஆப்ரேஷனை யூஸ் பண்ண போகிறோம் அதான் சொல்லியிருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப் வேல்யூ என்னென்னா யூஸிங் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அண்ட் ரூல்ஸ் ஆஃப் சம் மல்டிபிகேஷன் எதர் ஃபைண்ட் ஏ க்ளோஸ்டு ஃப்ரம் ஃபார்முலா ஃபார் த கண்டென்ட் ஆர் அட் த லாஸ்ட் எஸ்டிப்ளிஷ் இஸ் ஆர்டர் ஆஃப் குரூத். லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ரூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம எந்த ஃபார்முலாவோட ரூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், சம் மெயின் பிளேஸ் அண்ட் ரூல்ஸோட தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுலேயும் அல்காரிதம் அனாலிசிஸ் அதோட ஃபஸ்ட் டைப் என்ன த மெஷர் ஆஃப் ஆன் இன்புட் சைஸ் கேரிஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த அரே. அதாவது இன்புட் சைஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து தேர் ஆர் டூ ஆப்ரேஷன் இன் த ஃபார் லூப் பாடி. டூ ஆப்ரேஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து த கம்பேரிசன் ஏஐ கிரேட்டர் தன் மேக்ஸ்வெல் அண்டு செகண்ட் ஆப்ரேஷன் வந்து த அசைன்மெண்ட் மேக்ஸ்வெல் ஏஐ. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஏஐ கிரேட்டர் தன் மேக்ஸ்வெல் வந்து கம்பேர் பண்ணி ஒன்று பார்த்து அசைன் பண்ணுவோம். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஏஐ கிரேட்டர் தன் மேக்ஸ்வெல். இந்த டூ டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பேர் மட்டும்தான் பண்ணுவோம். லாஸ்ட்டில் வந்தால் ஃபைனல் வேல்யூ அப்ளை பண்ணுவோம். இதில் எவ்வளோ கம்பேரிசன் பண்ணி இருக்குன்னா அதோட ஒவ்வொரு சைஸை பொறுத்து தான் கம்பேர் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இருக்கிறதுல எது பெருசுன்னு என்னால் இது பண்ண முடியும், வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஃபாரோட நான் ரெக்கரசிவோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார் லூப் எடுத்துக்குவோம். அந்த ஃபார் லூப் வந்து என்னென்னா த லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் ஏ லிஸ்ட் ஆஃப் ஏ என் நம்பர். செகண்ட் வந்து மேக்ஸிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது என்னென்னா ஏன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். அது வந்து 0லேருந்து n-1 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இதில் இன்புட் வந்து அந்த அரே ஏ வந்து 0 to n-1 வரைக்கும் ரியல் நம்பர் வரைக்கும் இருக்குது. அதே அவுட்புட்டு வந்து த லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் ஏ மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதனால் மேக்ஸ்வெல் வந்து ஏ வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். 1 to n-1 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஏஐ கிரேட்டர் தன் மேக்ஸ்வெல்னு எடுத்துக்கிறோம். அடுத்து லாஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனலாக வந்து ரிட்டன் வந்து மேக்ஸ்வெல்னு போடுறோம். அப்புறம் தான் நமக்கு வந்து ரிட்டன் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.